அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நெறைய பேர் நம்மளுடைய WhatsAppல எனக்கே செப்பரேட்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார் நான் கொரியர் அனுப்ப போறேன். அனுப்புற சமயத்தில எங்க சார் அந்த அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டூ நான் வந்து பிஎஸ்எம்எஸ்ஸா, பிஏஎம்எஸ்ஸா எதுக்கு போடுறது? இத ஒண்ணு எழுதுனா போதுமா? இல்ல நான் எனக்கு எது எது வேணுமோ அத மட்டும் போட்டா போதுமா? எந்த ஓரத்தில எழுத? அப்படி நெறைய பேர் WhatsAppல செப்பரேட்டா பண்ணியிருந்தீங்க. போஸ்டர்ல தான் பண்ணணுமா? கொரியர்ல பண்ணணுமா? அப்படின்ட்டு. நீங்க உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் பண்ணுங்க. பட் என்னோட ஒப்பீனியன் போஸ்ட் தான் அப்படின்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அதுக்கு சம்மந்தமா போஸ்ட் வெர்சஸ் கொரியர் சர்வீஸ் அப்படின்ற மாரி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். சரி. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுதான் உங்க அப்ளிகேஷன் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் கவர் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இதுதான். சரியா? இந்த கவர் இப்படி இருக்கு. இந்த கவர்ல எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரம் அட்ரஸ் இந்த ஓரத்தில ஐ மீன் இந்த ஏரியாக்குள்ள கவர் ஆகுற மாரி எழுதுங்க. சரியா? அப்புறம் ஒரு ஸ்லாஷ் லைன் பண்ணிட்டு, லைன் வந்து ரொம்ப மிடில்ல போகக்கூடாது. சரியா? நல்லா ஒரு ஒரு சின்ன இந்த ஓரத்தில அப்படியே இது வர மட்டும் லைன் போட்டுட்டு, அதன் பிறகு இங்க டூ அட்ரஸ் எழுத ஆரம்பிங்க. டூ அட்ரஸ் எழுத ஆரம்பிச்சு, இந்த ரொம்ப எண்டு வர போகக்கூடாது. சரியா? ரொம்ப எண்டு வர போச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இங்கெல்லாம் ஏதாவது பின் பண்றதோ, ஏதாவது ஒரு விஷயம் ஒட்டுறது, இந்த மாரி விஷயம்லாம் நடக்கிறதுனால, இந்த இடத்துல மேக்ஸிமம் கொண்டு போக விடாதீங்க. ஒரு ஒரு 3 சென்டிமீட்டர் முன்னாடியே முடிச்சுருங்க. சரியா? ஸோ அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கவர் வந்து டூ அட்ரஸ் எழுதி இப்படி முடிப்பீங்க. சரியா? இந்த மாரி முடிப்பீங்க. அப்புறம் மேல இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ரொம்ப ஒட்டி எழுதாதீங்க. இந்த இடத்துல டாப் ரைட் கார்னர்ல அப்ளிகேஷன் ஃபார் சரியா? என்ன எழுதுவீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் அந்த ப்ரௌச்சர்ல குடுத்துருக்கு இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ளிகேஷன்ஸ்ல குடுத்துருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் ஆஃப் பிஎஸ்எம்எஸ் அண்டர் இது என்ன கோட்டா? கவர்ன்மெண்ட் கோட்டாவா? அல்லது மேனேஜ்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டாவா? அல்லது ஆல் இண்டியா கோட்டாவா? அப்படின்றத போடுங்க. இத சரியா போடல அப்படின்னா, கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன ஓப்பன் அதாவது ஆல் இண்டியா கோட்டா டைம்ல நீங்க எழுதாம விட்டீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு உங்க அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணப்படாது. ஒருவேளை மாத்தி எழுதி உள்ள வேற அப்ளிகேஷன மாத்தி போட்டுவிட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனும் செல்லாது. சரியா? அதனால இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா 2 இது போடுவாங்க. ஆல் இண்டியாவுக்கும் போடுறேன் சார், கவர்மெண்ட்டுக்கும் போடுறேன். கவர்லாம் எழுதிட்டு மேல வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு எழுதிட்டீங்க வச்சுக்கங்களேன். கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள ஆல் இண்டியா கோட்டா கவர் லெட்டர உள்ள வச்சுட்டீங்கன்னா, அவங்க சரி நான் மேல தான் தப்பா எழுதிட்டேன், உள்ளேயாவது கரெக்ட்டா எழுதிருக்கேன்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா பார்க்க மாட்டாங்க. மேல நீ என்ன எழுதியிருக்கியோ, அத வச்சு தான் உன் கவர தனியா பிரிச்சு எடுப்பாங்களே ஒழிய, தயவுசெய்து ஏன்னா, நீங்க எல்லாம் தப்பா நினைக்கக்கூடாது. ஏன்னா, கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டாக்டர்ஸ் தான் இத ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு கிடையாது. கீழ உள்ள கிளர்க்ஸு, ஒர்க்கர்ஸ தான் அவங்கள வந்து இந்த மாரி இத பண்ண சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அவங்க என்ன மேல இருக்கோ அத பார்த்து அப்படியே தூக்கி போட்டு ஓரமா வச்சுருவாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து இத வந்து ப்ராப்பரா வைங்க. சரி, இந்த சமயத்தில தான் நான் சொன்னேன் என்னன்னா, இந்த இத பேஸ்ட் பண்றீங்க இல்லையா? இப்ப நம்ம இந்த இடத்த வந்து பேஸ்ட் பண்றோம்ல, ஒட்டி பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஒட்டி பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒட்டுறதுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு அக்னாலஜ்மென்ட் கவர் வாங்கி, அந்த அக்னாலஜ்மென்ட் லெட்டர வந்து இதுக்குள்ள போட்டு விட்டுருங்க. இந்த இந்த கவருக்கு உள்ளேயே போட்டு விட்டுருங்க. சரியா? போட்டுவிட்டு அதில டூ அட்ரஸ் வந்து உங்க அட்ரஸ் மட்டும் எழுதி வைங்க. சரி. அதே மாரி இன்னொரு அக்னாலஜ்மென்ட் கார்டு வாங்கிட்டு, கொரியர் அது சாரி இந்த போஸ்டல் சர்வீஸ்காரன் ஒண்ணே போதுன்னுலாம் சொல்லுவான். நீங்க நம்பவே நம்பாதீங்க. தைரியமா 2 வைங்க. இன்னொன்னு வாங்கிட்டு இந்த ஓரத்தில சரியா? இன்னொன்னு வந்து போஸ்டல் கவர வந்து இந்த ஓரத்திலயோ, அல்லது லெட்டரோட பின் பக்கத்திலயோ, இந்த ஓரம் நாப்ல இந்த கனெக்ட்டா இந்த எண்டுல மட்டும் ஒரு ஸ்டாப்லர் பின்ன இந்த நம்ம அப்ளிகேஷன் ஷீட்ல எதுவும் படாத மாரி நல்லா ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு, ஒரு பின் மட்டும் பண்ணி டூ அட்ரஸ் மட்டும் எழுதி விட்டுருங்க. சரியா? இத மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இதுதாங்க விஷயம். ஸோ இதுக்கு போட்டு ரொம்ப குழம்ப வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொரு இது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல சைன் போட்றாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் போடக்கூடாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ மீன் அதுக்கு எங்க சைன் கேட்டிருக்கோ போடுங்க. செல்ஃப் அட்டஸ்ட் போடக்கூடாது. செல்ஃப் அட்டஸ்ட்ன்றது ஒன்லி ஜெராக்ஸ் காப்பில மட்டும் தான் போடக்கூடியது. அதனால தயவு செய்து அத மட்டும் பார்த்துக்கங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், டவுட்ஸ்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உள்ள வந்துட்டு, அதில நம்ம கண்டிப்பா வந்துட்டு அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பா டவுட்ஸ் ஏதாவதுனா கண்டிப்பா கேளுங்க. வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு நைட் செஷன் கண்டிப்பா 9:00 கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு. அதுக்கான லிங்க் 7 மணிக்கு என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஷேர் பண்ணப்படும் அப்படின்றதையும் தெளிவா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.